ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு மொத்த புடவை கடைவையும் தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டாங்க. ஐயோ, சீரியல் பார்க்குறவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்காதா? ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ புடவையெல்லாம் விரிச்சு காமிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆளுக்கு புடவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமா, இந்த எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற கேப்பில் சகுனி சித்ரா வந்துட்டு தேல் மாதிரி கொடுக்குன்னு கொட்டுவாங்க. அந்த டைமில் கோடீஸ்வரி இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன், பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. என்னையாடி பார்க்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு மனசில் அவங்க திட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது மகா தான் திட்ட வருவாங்க நம்ம எதிர்பார்த்தோங்க. ட்விஸ்டே வேறங்க. ஐஸ்வர்யா இறங்கிட்டாங்க. வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பற்றி என் குடும்பத்தை பற்றி பேசினேன். அப்புறம் பிடிச்சி உன் வாயை தச்சு பிடுவேன்ட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மாமியாரையும் மருமகளுக்கு சொல்ல ஆரம்பித்தா எந்த ஒரு மாமியார் கொடுமையும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ பேசக்கூடாமல் ரொம்ப தப்புமான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா மகாவுக்கு 2 புடவை எடுத்து கொடுக்கறதுன்னு, மாமியாருக்கு புடவை எடுத்து கொடுக்கறதுன்னு, அடே கப்பா சூர்யா கண்ணா இப்படி நீ வருவேன்னு எதிர்பார்க்கல கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மகாவுக்கு ஒரு புடவை மட்டும் இல்லைங்க கண்ணா, 2 லட்டு தின்ன ஆசையா 2 புடவை கிடச்சிருச்சுங்க. உடனே அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமியாருக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்து கொடுத்தது இல்லாமல் ஐஸ்வர்யா எடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 30 புடவை எடுத்து கௌதம் காப்படிச்சதும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்க. இதான் ஹைலைட்டுங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் புடவை வாங்கிட்டீங்க, என்கிட்ட வாங்க மாட்டீங்களான்னு விஜயும் எடுத்து கொடுக்க, எல்லாரும் புடவை எடுத்து கொடுத்த சந்தோஷத்தில் இருக்கே அடி இரின்னு சொல்லிட்டாரு. தாத்தாவுக்கு ஜூஸ் கலந்து கொடுக்கறதுல அந்த ஜூஸில் போய் பிபி மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டாங்களாம். பார்க்க பிபி மாத்திரை மாதிரியே இல்லை, நம்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ